வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அடடடடா இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம மல்லி வேற செம்ம அடி. ஒரு பக்கம் அந்த கிழவனை போட்டு தவட்ட மேலே ஒன்று விடுவாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு பதில் மறுபக்கம் மனோரே அடிச்சு போட்டாரு. ஏன்டா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்டா ஒன்று முடியாதுன்னு, அது இல்லாம அவளுக்கு போன் பண்ணி கூலிப்படை ஏவி எங்களை அடிக்க வைக்க பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவனை அப்படியே சும்மா செப்புன்னு போடுறாங்க அடி. அவன் கண்ணை பாக்குறது அப்படியே சும்மா தக்காளி பழம் மாதிரி செவுந்துட்டு இருக்கு. இப்ப என்னடா இது இந்த அளவுக்கு ஒரு பக்கம் அடி அடிச்சானா எங்கடா போவேன்? வயசானவனுக்கடா பார்க்க மாட்டேன், நீ வயசானவன் மாதிரிடா நடந்துக்கிற. இந்த மாதிரி கேப் மாதிரி தனோம், முள்ள மாதிரி தனோம், முழிச்சு வைக்கணும், நீ எல்லாம் பண்ணிட்டு இருப்ப. அதை பார்த்துட்டு நாங்கள் உனக்கு எல்லா டைமும் செக்குபோம் அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டுக்கணும்னு நினச்சா மவனை. இப்போ நீ யாரு, என்ன உனக்கு ஒரு சுடருக்கு என்ன பந்தம், இதெல்லாம் சொல்லலை, உன்னை அவ்வளோதான் வாயெல்லாம் உடச்சி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். சுடரி என்னோட பேத்தி தான், அவளோட அப்பா அம்மா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டது ஷாக் ஆயிடுறாங்க. ஒரு பக்கம் நீ எந்த ஊர் எங்கேருந்து வந்தால் எல்லா தகவலும் இப்போ அடுத்த செகண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி உதவி பண்ணுப்போம். சொந்த மொத்தத்தையும் அப்படியே சும்மா ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. அப்படியே அதை பார்த்து வந்து ஷாக் ஆயிடுறாங்க. ஒரு பக்கம் ஐயோ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா, இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் கேட்டது அப்படியே சும்மா ஆடி போயிடுறாங்க. ஒரு பக்கம் அசந்து போயிடுறாங்க. வாழ்க்கையில் நம்ம எந்த விஷயமெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சோமோ அது எல்லாமே இவங்க பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அசந்து போயிட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுன்னு சொல்லிட்டு தெரியாம வியப்பில் ஒரு பக்கம் அப்படியே சும்மா திருன்னு திருவிழாவில் காணாம போன மாதிரி முடிக்கிறாங்க. சரி அவங்க முடிச்சுன்னு போறாங்க, அதை பத்தி நம்ம கவலை இல்லை. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க அதுதாங்க முக்கியமான ஒரு ட்விஸ்டாவே இருக்குங்க. அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை பிடிங்க பார்க்குறாங்க. சுடரிக்கிட்ட பேசின ஆதாரம் எல்லாமே இருக்கு. இது போதுமே நமக்கு ஜாக் பாட்டு, இது எட்டு போயிட்டு அங்கே கொடுத்து எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஆதாரத்தோட இந்த சோழியவே முடிச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இது நடக்குமா, வாய்ப்பு இருக்கா, இதுக்கப்புறம் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முயற்சி செய்தால் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடி இமயத்தை உடச்சி தள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது போல தான் இந்த இடத்துல நம்ம மல்லியோட முயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஆனால் அதே சமயத்தில் விஜய்க்கு ஒரு பக்கம் பயம் வந்துருச்சு. ஐயோ மல்லி எங்கே போனான்னு சொல்லிட்டு தெரியல, மல்லிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியல, மல்லி வேற தேடணுமே, ஐயோ மல்லி என்னை விட்டு போயிடாத, இதாழி என்னோட செல்லோ புச்சி அம்மு தங்கம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னையாது நம்ம தலைவன் இந்த மாதிரி எல்லாம் வர்ணிக்க மாட்டேன், எதுவும் உள்கூத்து இருக்கே, இவன் இந்த மாதிரி பண்றானா அது எதனா காரணம் இருக்கும், காரணம் இல்லாம பண்ண மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணும். என்னங்க பண்றது, நம்ம விஜயோட கேரக்டர் அந்த மாதிரி எந்த நேரம் பார்த்தாலும் கெட்டவன் அப்படின்ற பேர் வாங்கிட்டே இருக்காரு. அதனால அவரை பத்தி நம்ம என்ன சொல்ல முடியும், அவரு கெட்டவர் தான், ஆனா சுத்தமான நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை நம்ம சொல்லிவிட்டோம். டே என்னடா இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. என்னங்க பண்றது, வாழ்க்கைனா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதா வரும். எல்லாத்தையும் ஒரு பக்கம் நாம தான் சகிச்சுக்கிட்டு சரி ஓகே இதை இப்படி எட்டுன்னு போகலாம், இதை இப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நாம தான் ஒரு பக்கம் ஏத்துக்கணும். அந்த மாதிரி தான் பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கதிரேசன் இருக்காரு, அவர் வந்து விஜய்க்கு போன் பண்ணி விஜய் எப்ப கல்யாணம் எப்ப கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுனே இருக்காங்க. என்னடா உனக்கு பிரச்சனை, என்னடா கல்யாணம் உனக்கு கல்யாணத்தை இப்ப பண்ணி ஆகணுமா சொல்ல பார்க்கலாம். நானே ஒரு பக்கம் வாழ்க்கை எந்த பக்கம் போகுது எந்த திசையில போகுது எப்படி காத்துல அடிச்சுன்னு போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாம வேதனையில துக்கத்துல துயரத்துல கூடி குறுகி போய் உட்காந்து இருக்காங்க. இந்த சமயத்துல கல்யாணம் என்ன ஒரு பக்கம் மென்டலி டிஸ்டர்ப் ஆகுது. இதே மாதிரி பண்ணதான் மாணவன் என்ன பண்ணுனே தெரியாது. மாமனார்னு கூட பார்க்க மாட்டான், தூக்கி போட்டு மெரிச்சு போடும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பேச ஆரம்பிச்சேன். ஏய் உள்ள குஞ்சு போடு, எடுத்து உள்ள வை. இனிமேதான் இந்த மாதிரி தாங்க எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருக்கு. இதெல்லாம் இன்னும் எப்படியெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போக போறாங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் பார்க்க போறோம். இப்படிதான் ஒரு பக்கம் சர்ச்சைகள் பிரச்சனைகள் எல்லாமே போயிட்டு இருக்கு. இது எல்லாமே ஒரு பக்கம் நாம சமாளிச்சு ஆகணும், வேற வழி இல்லை. அந்த கட்டத்துல நம்ம தள்ளப்பட்டு இருக்கோம். சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆர்வம் ஒரு பக்கம் அதிகமாயிட்டு போயின்னு இருக்கு, ஒரு பக்கம் பயமும் அதிகமாயிட்டு போயின்னு இருக்கு. இது ரெண்டுமே ஒரு பக்கம் அப்படியே சும்மா கிட்ட வரும்போது ஒரு பக்கம் பயம் வந்து அப்படியே சும்மா ஒரு பக்கம் பூகம் மாதிரி வெடிச்சிருதுங்க. இதுக்கு என்னடா பண்றது, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிவு இருக்கு. அதுக்கான முடிவு நேரம் எல்லாமே காத்து இருக்கு. கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் இறங்கி அடிக்க போறாங்க களத்துல. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம கதிரேசன் தாங்க. கதிரேசன் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்படியே போனா என் பொண்ணோட வாழ்க்கை நாசமா இருக்க மாட்டேங்குது, என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணதான் போறேன், என் பொண்ணு அவ்வளவு சீக்கிரம் நான் சாதாரணமா விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அது பேசுறத பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. என்னடா பண்ண போறாங்க, புதுசா தினசா ஏதோ ஒரு பிரச்சனை கொண்டு வர போராட்டங்குது, அப்படி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா யோசிச்சுன்னு இருக்காங்க. பாப்போம் மெல்ல மெல்ல எல்லாமே தெரிய வரும், என்னென்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கிதாங்க போறோம். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்காம இருக்க போதில்லை. அது கூடவே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்திருக்குங்க. அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம
வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து விஜய் கிட்ட சொல்லி டாடா அதை பாருங்க எனக்கு மல்லியம்மா வேணும், மல்லியம்மா தவிர வேறு யாரையும் நான் ஏற்றுக்க மாட்டேன், அந்த ரேணுகா மகனுக்கு பார்த்தா கடை பிடிக்க மாட்டேன், அவங்க வேணவே வேணாம், எனக்கு மல்லியம்மா மட்டும்தான் வேணும், சும்மா மல்லியம்மா இவங்ககிட்ட இருந்து பிரிக்க பார்த்தீங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் எது பண்ணணும் எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிச்சாங்க. என்னோட இது இந்த சின்ன குழந்தைகளும் இவ்வளோ வெறுப்பா, இவ்வளோ வேகமா, இவ்வளோ குழப்பமா அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் குழப்பத்துக்கு மேலே குழப்பம் போயிட்டு இருக்கு. இது எவ்வளோ தூரம் என்ன போக போகுது, என்னென்ன பிரச்சனையெல்லாம் கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. நானா என்னடா வாழ்க்கை இது, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் சர்ச்சைகள் பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு இருக்கு. இது எல்லாமே தீர்க்கறதுக்கு ஒரு நேரம் ஒரு காலம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயத்தோடையும் பதட்டத்தோடையும் ஓடின்னு இருக்காங்க. இவங்க வாழ்க்கை இப்படியே போயிருமா அப்படின்ற கேள்வியும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. பாப்போம், எல்லாமே ஒரு பக்கம் தீர்வுக்கு வரும். ஒரு பக்கம் தோல்வின்னு இருந்தால் ஒரு பக்கம் வெற்றின்னு இருக்குங்க. அதுக்கு போல் எல்லாமே ஏற்றதாக நம்ம வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கு. நீ நாட எட்டி பார்த்துருக்கேன், அந்த பக்கம் மிகப்பெரிய ஒரு சிங்கம் வந்துட்டு இருக்கு. அந்த சிங்கம் எங்கே நம்மளை வந்து பிடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் பார்த்துனே இருக்கும். திடீர் வந்து அட்டாக் பண்ணிச்சு அவ்வளோதான், ஆடா வலிக்கிறா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போய் ஆகணும். அதனால் பொறுத்தார் பூமி ஆழ்வார், அதனால நான் பொறுத்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் அடிச்சுடுவோம். என்னங்க பண்ணுறது, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் சொல்லிட்டு இதெல்லாம் நியாயமாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னங்க பண்ணுறது, வாழ்க்கைன்னா அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரதான் வரும். எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாங்கிக்கிட்டு நம்ம சொல்லி தான் ஆகணும். அதுக்கான நேரம் காலம் கண்டிப்பாக வரும். சரி நண்பர்களே, இது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போதோ அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் தரும் விஷயங்களாலும் நீங்கள் நம்ம வீடியோவில் பார்த்துன்னு இருக்கீங்க. அதுக்கு முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போடுறோம் நம்ம பேஜ் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டு போங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் கிவ் அவே வச்சுருக்கோம். அந்த கிவ் அவே பார்ட்டிசிபேட் பண்ணுற நண்பர்களுக்கு கூது பார்த்தியா சேவல், அந்த மாதிரி சேவல்கள் கிவ் அவே தரப்படும். ஸோ நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தளபதி